ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் வந்து இப்போ தான் பேக் டு நார்மல் ஆயிருக்கு வீடு. லாஸ்ட் vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து அந்த கரையா மருந்து அடிச்சு அப்புறமா காக்ரோச்சுக்கு ஜெல்லு வச்சு நிறைய அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணால் கூட வந்து வரும். அது அவங்களும் சொல்லியிருந்தாங்க. கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் இருக்கு, கொலு பெட்டிலாம் அதில் தான் வைக்கிற மாதிரி இருக்கு. எதில் வைக்கிறது, எதில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா ஆப்ஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா ஃபுல்லாக கொலு தான் பெட்டி தான் இருக்கும். இங்கேயும் கொலு பெட்டி நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா வீட்டில் இந்த பெட்டி இருக்கும் தெரியுமா, அந்த வுட்டன் பாக்ஸ் இருக்கும். அப்படியே அதை ஓப்பன் பண்ணா சந்தன வாசனை. ஆமாம், அது ஏதோ வந்து வச்சிருப்பாங்க. எங்க அம்மாக்கு எங்க பெரிய மாமா வீட்லயும் அதே மாதிரி தான் டப்பால வச்சுதான் வச்சிருப்பாங்க. ட்ரைபாட் வேணுமாப்பா? வேணாம். லாவண்யாவும் வந்திருக்கா இப்போ. நான் லாஸ்ட் vlogல வந்து நாங்க ஃபுல்லா காமிச்சோம். நிறைய வந்து அது வந்து சொல்லியிருந்தீங்க. அது மூலமா எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸும் வந்தது. இவங்கள போய் பாருங்க, இவங்கள அந்த கரையா மருந்தடிக்கிற சில கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிது. என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டு, நம்ம ஃப்ளாட்ஸில் உள்ளவங்கலாம் வந்து கேட்டுட்டு போனாங்க. ஒரு 2-3 பேர்கிட்ட சொன்னேன். இது வந்து சாய் பெட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் தான் ChatGPTல போட்டு அவங்க நம்பர் எடுத்தேன். நியர் இந்த ஏரியா நியர் யார் இருக்கா, ChatGPTல தான் பாதி வேலை போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அவங்க மூலமாக எடுத்து மறுநாளே வந்து பார்த்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நார்மல் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கொஞ்சம் வுட் ஒர்க்லாம் இருக்கு. இன்னைக்கு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலாக இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, சமையல் காலையில் எடுக்கணும்னு தான் நினச்சேன். என்னோட செல்லெல்லாம் நேற்று வெளியே வந்தோம் பாருங்க, என் ஃபோனும் நினச்சிட்டு இவ ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டேன். 2 பேர் ஃபோனுமே என்கிட்ட தான் இருந்து. டிஃப்ரெண்ட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். சாரி, தோசையா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க தோசை. இன்னைக்கு நானும் அதான் பண்ணேன், இவளும் அதான் பண்ணா. ஆனால் வந்து நானும் ஷூட் பண்ணல. எனக்கு அந்த காலையில் டைமில் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை எனக்கு ஷூட் பண்ணி பழக்கம். லாவண்யா வந்து கொஞ்சம் காலையில் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு அது ரொம்ப லேட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். நம்மளே வந்து ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா ட்ரைபாட். இப்போ யாராவது எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக. ஆமாம், இப்போ யாராவது ஷூட் பண்ணுறாங்க, நம்ம அந்த வேலையை மட்டும் பார்க்குறோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நானே அவசரமா இன்னைக்கு வந்து சப்பாத்தி எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலக் சப்பாத்தி பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அது பண்ணணும், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணணுமே. எனக்கு மைண்ட்ல நைட்ல வந்து பாலக் சப்பாத்தி பண்ற மாதிரியே கனவு வந்துட்டு இருக்கும். பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்க வந்து கனவுல வந்து இப்ப நம்ம ஏதாவது குக் பண்றோம், நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கனவுல அது சமைக்கிற மாதிரியே எனக்கு வரும். அப்பா சமைச்சிட்டோம்ப்பா, அப்பா முடிச்சிட்டோம்ப்பா. இப்ப மைண்ட்ல ஓடுது. இப்ப வேலைக்கு எங்கேயா போனா அது மைண்ட்ல ஓடும். வீட்டுல இருந்து குக் பண்றவங்களுக்கு என்ன மைண்ட்ல ஃபுல்லா இந்த லஞ்ச் பாக்ஸ் தாங்க மைண்ட் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கு. வேற எதுவுமே இல்ல. தாறுமாற போட்டு தாக்குறாங்களா லஞ்ச் பாக்ஸ். ஆனா இப்ப நமக்கு யூடியூப் இருக்கிறதுனால ரொம்ப வந்து யூஸ்ஃபுல். ஏதாவது பண்ணணும்னா ஷார்ட்ஸ்லாம் அதை பத்தி போடுறாங்களா நிறைய, அதுல இருந்தும் நாங்க அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பார்த்து கடகடன்னு வந்து பண்ணிடுறது. ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் காட்டுறோம். ஸோ இது வந்து க்ரீன் கலரில். எங்கள் வீட்லேயும் இதே சப்பாத்தி தான். இதில் கொஞ்சம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் பாலக்கீரை பிளான்ச் பண்ணிக்கிட்டேன். பாலக்கீரை, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, சீரகம் எல்லாம். நான் வந்து வெறும் சீரகம் மட்டும் வந்து போட்டுட்டு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டு பாரு. ஆனால் எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது. ஆனால் சீரகம் கொஞ்சம் தான் நான் போட்டேன். பூண்டு போட்டால் நார்மல் பிளெயின் சப்பாத்தி டேஸ்ட்டு தான். கலர் மாறு. நான் பீட்ரூட் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். பீட்ரூட் பூரி சூப்பராக இருக்கும். அது இன்னும் எனக்கு சாஃப்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும். இதுக்கு வந்து அது என்னது, சென்னா மசாலா. நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து பண்ணேன். காலையில் டிஃபனுக்கு தோசை, மதியானம் லஞ்சும் தானே உனக்கு. தோசைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவாங்க. இன்னைக்கு வந்து எங்கே போகிற? வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன். பேக் டு ஃபார்ம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அதான் அன்றைக்கே காட்டிட்டோமே. நம்ம காட்டிட்டோம். இன்றைக்கும் ஒரு 6-7 தடவை தொடச்சி திரும்ப மண்ணெல்லாம் கிளம்பி வந்து திருப்பி 7 தடவை தொடச்சியா?
ஒரு 7 தடவை நீ தொடச்சி அன்னைக்கு நைட்டும் வந்து நான் தொடச்சேன். ஒரு மாதிரி திட்டா இருந்தது. தொடச்சி அப்படி ஏன்னா அப்போ கீழே இந்த டஸ்ட்டில் தொடச்சதுனால திட்டா வந்து காமிக்கிறேன். இந்த இடம் தாங்க, இந்த இடத்துக்காக தான் நாங்கள் பண்ணதே. இந்த இடத்துல தான் ரொம்ப ஹெவியாக இருந்தது பாருங்கள். இந்த இடத்துல தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா அது இதாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலவாசல் ஃபுல்லாக வந்து ஆனால் இது வந்து மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கார்பெண்டர் தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் வரேன்னு சொன்னார். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீழே மட்டும் இது பண்ணி இதை கட் பண்ணி மாற்றுவாங்க. ஆனால் இது ஃபுல்லுமே மாற்றும். ஆனால் இது வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் கூட வந்து இருக்கிறனால இப்போ அந்த ஃபுல்லுமே வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் ஒன்றா தான் பண்ணணும். வந்து சரி ஒரு மாதம் விட்டுட்டு மாற்றலாம். கை வச்சோன்னா ரொம்ப இழுத்துரும் செலவு. யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இது மாற்ற சொல்லியிருக்காங்க. வாசல் இதுவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. அங்கே போய் என்ன லைட்டு மட்டும் போட்டால் அழகு. இந்த லைட்டு மட்டும் வார்ம் எஃபெக்டில் இருக்குது. ப்ளவுஸ் அது காமிக்கிறேன். அதுதான் கேட்டிருந்தாங்க, அது என்ன அதை காட்டுங்கன்னு சொல்லி. நாங்கள் அது ஃபுல்லாக சேர்த்து ஒரு காம்போவாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தோம், அதை எடுக்க முடியல. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரை வாஷ் கொடுத்து என்னோட வேஷ்டி உன்னோட வேஷ்டி இன்னுமே வேஷ்டி தாங்க கட்டுவா இவ பாருங்க. இல்ல இதுவே 9 கந்து தானே, இதே நம்ம கட்டிக்கலாம். மடிசாரா கட்டிக்கலாம். கட்டலாம் வேஷ்டி. அதான் பிளான்ல இருக்கியா? நிறைய பேர் கேட்டாங்க மடிசார் கட்டிக்காமீங்க அப்படின்னு. ஆக்சுவலா இப்பதான் நான் நல்லா கட்ட பழகி இருக்கேன். ஆமா ஆமா கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா வந்து ஒரு ஆனா அது நீ எப்படி போடணும்னா பிளான் பண்ணு. கொஞ்சம் நான் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. இப்ப நல்லா கட்டுறேன். இல்லை நீ வந்து ஒரு லெகின்ஸ் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் லாங் இது மாதிரி போட்டு நீ பண்ணி காட்டலாம். ரொம்ப நல்லா கட்டுறேன். இப்போ கரெக்டாக கட்டிட்டேன். ஒரு 10 minutes கட்டிடுறேன். ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸ் வந்து காட்ட சொன்னாங்கள்ல, அதை காட்டு. இந்த கண்ணாடியில் டஸ்ட் இருக்குது, துடைக்கணும். அந்த கோலம் ப்ளவுஸு அதை தாங்க உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதுவும் நாங்கள் வந்து இவளோட மடிசார்க்காக ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம். அந்த கோலம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது இல்லை? இப்போ அந்த கோலம் டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக, அந்த சாரியே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அது வந்து நாங்கள் குமரனில் எடுத்ததுன்னு உங்களுக்கு காட்டியிருந்தோம்ல. அந்த சாரீ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கு ரொம்ப ஆரி ஒர்க்லாம் போட்டால் செட் ஆகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸும் அந்த ஸ்கேலப் டிசைன் காட்டலாம். அதனால் வந்து என்னன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்புறம் சரி கோலம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. அந்த கோலம் வந்து அந்த சாரீக்கு அவ்வளோ ஆப்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. என்னோட நாத்தனார், சின்ன நாத்தனார் கூட வந்து பார்த்துட்டு இந்த கோலம் நல்லா இருக்குது, இந்த டிசைன் நான் என்னோடய ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சாரீ அவங்க எடுத்து அந்த கோலம் டிசைன் போட்டிருக்காங்க. அந்த கிரகப்பிரவேசத்தில் கட்டியிருந்தாங்க. அது என்கிட்ட சொன்னாங்க, கோலம் சாரி வந்து கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் பாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. அது மாதிரி அவங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஏன்னா நான் கட்டியிருந்த இந்த க்ரீன் சாரியோட ப்ளவுஸ் கேட்டிங்க, ஒரு ப்ளாகில் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன்ல. ஸோ அந்த கிளி டிசைனை இது உங்களுக்கு காட்டுற, இது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குல்ல இது ஆமாம், இது தனியாக எடுத்தோம். இந்த ப்ளவுஸ் வந்து தனியாக எடுத்து நான் இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் தான் கொடுத்தேன். ரொம்ப ஏன்னா நாங்கள் வச்சது அந்த நல்ல வெயில் சீசனில் ரொம்ப கைக்கு மட்டும் கிராண்டாக. இதுவுமே அவங்க ஃபுல்லாக பண்ணுறேன்னாங்க. அந்த மாதிரி வேணாம், எனக்கு கொஞ்சம் இந்த ப்ளவுஸோட இதுவும் தெரியும் லைன் மாதிரி இந்த. ஏன்னா ஃபுல்லுமே பண்ணிட்டா ஃபுல்லாக கோல்டன் ஆகிடும். இந்த ப்ளவுஸோட கலரும் தெரியணும். அப்புறம் 2 பக்கமுமே போட சொன்னேன். இது வந்து மடிசார்னா நம்ம இப்படி மாற்றி வரும். ஆமாம் ஆமாம். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சைடு தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க, மறந்துட்டாங்க. அப்புறமா திரும்ப கொடுத்து இன்னொரு பக்கம் செய்ய சொன்னேன். நல்லா இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் தான் அந்த டிசைன் வரும். இது மடிசாருக்குங்கிறதுனால 2 பக்கம். இது வந்து இந்த ஸ்ரீ இஷ்தா டெய்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரவுண்டாக தான் கொடுத்தேன். அங்கங்கே புட்டா மாதிரி இதை வந்து வச்சாச்சு. ஆக்சுவலாக நான் இதில் இது அந்த பஃப் சொல்லியிருந்தேன், அதை அவங்க வைக்க. பட் இந்த வெயிட்டுக்கு உனக்கு வந்து அது தெரியாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். பஃப் மட்டும் சொன்னேன். ஏன்னா மடிசாருக்கு பஃப் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதுதான் எங்களோட கோலம் பட்டு சாரி இருக்கு இல்லையா? ஆமாம்,
இது வந்து அவ்வளோ நல்ல வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி. இது அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தது. இது நான் கூட வந்து ஒரு ரீல் போட்டிருப்பேன். அப்புறமா சரண்யாவும் அந்த ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு கட்டலை, ஏன்னா எங்களுக்கு இவளுக்கு மடிசால் தான்றனால இதை வந்து கட்ட முடியாது. ஸோ அதனால் நான் தான் இதை ஃபஸ்ட்டு கட்டினேன். சொல்லாத, எனக்கு மடிசால், அப்புறம் ஏன் உங்களுக்கும் மடிசால். இங்கே பாருங்க, இதுதான் இது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த கோலம் டிசைன் தெரியணுன்றதுக்காக மேலே ஹைநெக் மாதிரி வந்து போயாச்சு. ஆமாம். ஸோ இது வந்து பின்னாடி இந்த கோலம் வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் இந்த சரி வந்து இப்படி பண்ணலாம், ஏன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சரி வந்து ஒரு இது மாதிரி போகலாம். இதையே நீங்கள் எங்கேயும் கொடுக்கலாம், இது வந்து இப்படியும் கொடுக்கலாம். இந்த ப்ளவுஸ் கேட்காதவங்க கிடையாது. லாவண்யா ஒரு தடவை கட்டிட்டு போனாங்க கல்யாணத்துக்கு, அங்கேயும் நிறைய பேர் கேட்டாங்க. நானும் ஒரு தடவை கட்டிட்டு போனேன். அங்கே வந்து பர்சனலாக வந்தே சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கை காட்டு, இந்த கையில் அப்புறம் இந்த இடத்துல இந்த கோலம். இதில் என்ன ஹைலைட்னா, அங்கங்கே ஒரு பீட்ஸ் இருக்கும். இந்த கோலத்துக்கு நடுவில் புள்ளி குத்துவோம்ல, புள்ளி வச்சு கோலம், அதுதான் கோலம். அது ரொம்ப அந்த பீட்ஸோட அந்த ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லா இருந்தது. கைக்கு வந்து ஒரு கோலமும், ஃபுல் கோலம் தானே இது? ஆமாம், இது ஃபுல் கோலம். ஃபுல் கோலமும் கொடுத்துட்டு அங்கங்கே குட்டி குட்டி கோலம், இந்த மாதிரி குட்டி கோலம். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ தான் அது பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. இப்போ இருக்கிற ப்ளவுஸில் நமக்கு அந்த கோலம் டிசைன் வேணும் அப்படின்னா அந்த க்ளூ இருக்கும்ல, ஃபேப்ரிக் க்ளூ, அதால் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம். ஸ்டிச்சடு ஜாக்கெட்லேயும் பண்ணலாம். இப்போ சல்வார்லாம் வந்துச்சு, கோலம் சல்வார்லாம் சூப்பராக. சல்வார் பிளைன் சல்வார் எடுத்துட்டு நம்மளே, எனக்கு வந்து எம்ப்ராய்டரி தெரியும், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்மளே போட்டுக்கலாம், கோலம் போட்டுட்டு. அப்புறம் இந்த ஸ்கேலப் டிசைன் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப்பில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் நெக்கில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3 பேரும் ஒரே மாதிரி எடுத்தோம்ல. இந்த சாரியோடது கிருத்திகாஸ் பொட்டிக்லேருந்து வாங்கினது இந்த சாரி. இதுக்கு வந்து அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸு. இது ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துருப்பீங்கள்ல. ஆமாம், அதுக்கு வந்து நாங்கள் 3 பேருமே இதெல்லாம் எடு நம்ம அப்போ தான் இந்த டிசைன் தெரியும். இதோ பாருங்க. ஸோ இது வந்து பின்னாடி வந்து இந்த நெக் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஸ்கேலப் கொடுத்துட்டோம். கை வந்து கொஞ்சம் நல்ல இது எல்போ லென்த் மாதிரி வந்துடும். ஆமாம், இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து எப்படி வரும் எப்படின்னா, சாரி வந்து இந்த ஆரஞ்சு இருக்கும், ப்ளவுஸ் வந்து வேறு மாதிரி ஒரு கலரில் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சரி ஒர்க்லாம் கொடுத்தா தான் மேட்ச் ஆகும் நல்லா. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேட்ச் ஒர்க்கை கொடுத்துட்டு, இதுலேயுமே வரும். ஆமாம், பேட்ச் ஒர்க் கொடுத்துட்டு இங்கே ஃப்ரண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்கேலப் கொடுத்தோம். இந்த ஃப்ரண்ட்டுக்குமே வந்து ஸ்கேலப் கொடுத்தோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த ஸ்டிச்சிங் வந்து அவ்வளோ அழகாக. இதில் என்னன்னா அந்த ஸ்கேலப் கட்டிங் நல்லா இருக்கும். ஆமாம், உங்களுக்கு அது அந்த மிஷின் கட் மாதிரி. ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு வித் ஸ்கேலப். ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸில் தான் உங்ககிட்ட வந்து இதோட ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோன்னா இதெல்லாமே நாங்கள் கூகுள்லேருந்து எடுத்தது தான். நாங்களே பிக்சர்ஸ் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணோம். நம்ம எப்படி தைக்கணுமோ அந்த பிக்சர்ஸ் எடுத்து கொடுத்தா அவங்க பண்ணி தரோம். ஃபோட்டோஸ் கொடுக்கலாம் நம்ம. சரியா? தக்ஷுக்குட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து வருவான். ஒரு 1 hour கழிச்சு தான் மித்துன் வருவான். இவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுருவாங்க. கரெக்டாக 2:30க்கெலாம் வந்துடுவான். ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஏன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் விடுவாங்க. 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வருவான். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் நார்மலாக அந்த ரெகுலர் டைமிங்ஸ் இருக்கும். வந்தோடனே பார்த்திங்கன்னா பசிக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த டிசானோ பாஸ்தா, ஸோ இது வந்து பாதி தீர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு கப்பு தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது வந்து 1 பாட்டாக அப்படியே குக்கர்லேயே நான் பண்ணிடுறேன். இப்போ இது கொஞ்சம் ஈஸி வெர்ஷன் ஆஃப் மெத்தட் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாஸ்தா தனியாக வேக வைக்கணும், ஒயிட் சாஸ் தனியாக பண்ணணும் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் 2nd டைம் பண்ணுறேன். நல்லா வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூண்டும் கார்லிக்கும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், கொஞ்சம் கேப்சிகம், கார்ன் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ஸோ பசங்களுக்கு வந்து எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி 1 பாட்டாக கொடுக்கும்போது அதுவும் நல்லா வெந்துடும், நமக்கும் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ மற்ற ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆரிகனோ சீசனிங், அதுக்கப்புறமா பீட்சா சீசனிங் எதுவாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வந்து ஆரிகனோ சீசனிங் போட்டேன்.
காரம் வந்து ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி, ஸோ அந்த பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்னு. இது நல்லா வதக்கிட்டு இப்போ பாஸ்தா 1 கப் அப்படின்னா 1.5 கப் தண்ணி வைக்கணும். கரெக்டாக வெந்து வந்துடும், சூப்பராக வந்துடும். நமக்கு வந்து வேலையும் ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஒரு விசில், 1 இல்லை 2 விசில், அதுக்கு மேலே விட வேண்டாம், இல்லாட்டி ரொம்ப குழஞ்சி போயிடும். நான் அது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 விசில் தான் விட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இல்லை, நான் வச்ச தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது, நல்லாவும் குக்காக இருந்தது. மித்துன் வந்து சாப்பிட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டான், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஒயிட் சாஸ் கூட தனியாக பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் துருவி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பாஸ்தா வந்து நான் நிறைய வெரைட்டியில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டிசானோ பாஸ்தாலே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் பாஸ்தாலாம் பண்ணியிருக்கேன், அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நமக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னா ஒயிட் சாஸ் நீங்கள் தனியாக பண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதிலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நிறையவே போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸும் நமக்கு ஈஸியாக வெந்துடும், பாஸ்தாவும் வந்து கரெக்டாக குக் ஆகிடும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.